ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் மட்டும் அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம இருந்திருந்தேன், இன்னைக்கு நானும் என் பொண்ணும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். ஐ எம் டாக்டர் சிந்து. நான் எதை பத்தி பேச போறேன்னு பாக்குறீங்களா? இட்ஸ் அபவுட் மை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ உங்களோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போற என்னோட குட்டி ஸ்டோரியை நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். என்னோட செகண்ட் பிரெக்னன்சி ஜேர்னி பாத்தீங்கன்னா, இட் வாஸ் வித் ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ் இருந்தது. நான் ரொம்பவே ஆக்டிவா இருந்தேன். டில் த டேட் ஆஃப் மை டெலிவரி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு லேபர் பெயின் வந்தனே நானே கார் டிரைவ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி தான் எனக்கு டெலிவரியே ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு அப்போ ஒரு 6 வயசு இருக்கும். பட் சி செக்ஷன் முடிஞ்சு நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு அந்த ஹாப்பினஸோ எக்ஸைட்மெண்ட்டோ எனக்கு சுத்தமாவே இல்லை. ஏன்னா என்னோட 24 hours ரொட்டீன் எப்படி இருந்ததுன்னா, டெய்லி குழந்தைக்கு டயப்பர் மாத்துவேன், பால் கொடுக்கணும், தூங்க வைக்கணும், இது இல்லாம ஃபர்ஸ்ட் குழந்தையும் பாத்துக்கணும், இப்படியே தான் ரொட்டீன் போயிட்டு இருந்தது. ஸோ எனக்குன்னு ஒரு டைமே இல்லை. நினைச்சா டாய்லெட் போக முடியல, நினைச்சா சாப்பிட முடியல, நினைச்சா தூங்க முடியல. பத்தாவது குறைக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஃபேஸ்ல ஃபுல்லா நம்மள அவ்வளோ பேம்பர் பண்ணவங்க டெலிவரி ஆன பிறகு நம்மள யாருமே கண்டுக்கல. சாப்பிட்டியா, தூங்குனியா, எதுவுமே கேட்கறது இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் காதுல ஓடிக்கிட்டே இருக்கும், குழந்தைக்கு பால் கிடைக்கணும், ஸோ நிறைய சாப்பிடு, நிறைய சாப்பிடு, இதே தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் டிப்ரெஷனுக்கு போயிட்டு இருந்தது என்னால உணர முடிஞ்சது. இதுல என்ன காமெடினா, நம்ம டிப்ரெஷன்ல இருப்போம், வெளியில பாக்குறதுக்கு நம்ம ஹாப்பியா இருப்போம், பட் உள்ளுக்குள்ள நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். இது என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் சொன்னப்போ, என்ன புதுசா சொல்ற, எல்லாரும் தானே குழந்தைய பெத்துக்கிறாங்கன்னு மத்தவங்களை கம்பேர் பண்ணி வச்சு இது ஒரு பெருசாவே அவங்க எடுத்துக்கவே இல்லை. ஸோ டே பை டே என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ ஸ்டார்டட் ஹேட்டிங் மை சைல்ட். என் குழந்தைய நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே எனக்கு இப்படிலாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை செத்துட்டோம், நம்மளும் செத்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் செத்துடலான்னு டெய்லி மொட்டை மாடிக்கு போய் நான் சூசைட் பண்ணியதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அப்பதான் நினைச்சேன், இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளும் காலி ஆயிடுவோம், நம்ம ஃபேமிலியும் காலி ஆயிடும் சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சி தயவு செஞ்சு என்ன ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு. பட் கூட்டிட்டு போனது ஆன்டி டிப்ரெசன்ஸ் எடுத்தும் எனக்கு பெருசா அது ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ தென் ஐ தாட், சரி ஒரு 2 hours டெய்லி வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 2 மாச குழந்தைய டெய்லி நான் தூக்கிட்டு போவேன். கார்ல போறப்பவே ஃபீட் பண்ணுவேன், பால் எக்ஸ்பிரஸ் பண்ணி எங்க அம்மாட்ட குடிச்சு ஒரு 2 hours அவங்களை பாத்துக்க சொல்லிட்டு மறுபடியும் குழந்தைய வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, ஸோ மறுபடியும் இதே ரொட்டீன் போயிட்டு இது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. எதுவுமே எனக்கு வேலை செய்யல. தென் ஐ தாட், இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம பைத்தியம் ஆயிடுவோம், ஆல்ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அதை யோசிச்சேன். தட் வாஸ் மை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். உடனே போய் ஜிம் ஜாயின் பண்ணேன். யாரு வேணா என்ன வேணா நம்மள நினைச்சுக்கிட்டோம், நிறைய பேர் என்ன ஜட்ஜ் பண்ணாங்க, எதையுமே நான் காது கொடுத்து வாங்கிக்கல. ஸோ டெய்லி 1 hour நான் ஜிம் போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஜிம்முக்கு போன உடனே எனக்கு ஃபோன் கால் வரும், குழந்தை அழுவது, நான் எதையுமே கண்டுக்கலங்க. கன்சிஸ்டன்டா நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டே வந்தேன். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னால கெயின் பண்ண வெயிட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணேன். பேலன்ஸ் டயட் எடுக்க ஆரம்பிச்சேன். இந்த 2 விஷயம் தாங்க இன்னைக்கு என்ன ஹாப்பியஸ்ட் பர்சனா இருக்கு, என்னோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனையும் தூக்கி எறிய வச்சது. ஸோ உங்களுக்கும் இதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுமா? யாருமே நமக்கு ஹெல்ப் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. எனக்கு உடனே டிஎம் பண்ணுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ரீசெண்டா டெலிவரி ஆன மதர்ஸ்க்கு, முக்கியமா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.